இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் மீண்டும் நமக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருப்பது அன்னை மரியாள் மற்றும் எலிசபெத்துகளுடைய சந்திப்பு. ஒரு ஜெபத்துடன் இந்த நாளை நாம் இனிதாக ஆரம்பிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நீர் கப்ரியேல் தூதர் வழியாக கொடுத்த வாக்குறுதியை, வார்த்தையை அன்னை மரியாள் முழுமையாக நம்பினார். ஆனால் அன்னை மரியாள் போன்று நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லாமல் நம்பிக்கையற்றவர்களாக பல நேரங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தும் நீர் எங்களுக்கு துணை புரிந்து எங்களுக்கு ஆறுதலாகவும் அன்பராகவும் தந்தையாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் நீர் செய்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பல நேரங்களிலே ஏற்றுக்கொள்வதில்லை, நம்புவதில்லை. ஆனால் நீர் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக, எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற ஒற்றை வார்த்தையை கேட்டு அது உண்மையா இல்லையா என்பது கூட தெரியாமல் அன்னை மரியாள் பல மைல்களுக்கு நடந்து சென்று உதவி புரிகின்றார். அத்தகைய நம்பிக்கை கொண்ட அன்னை மரியாவை எங்களுக்கு தாயாக கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த இந்த நாளிலே வரம் வேண்டி உம்மிடம் இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் இவருடைய சந்திப்பு என்பது நம்பிக்கையின் சந்திப்பாக தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியிடத்தில் சொல்லுகின்றார், எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கின்றார் என்பதுதான் செய்தி. முதலில் அவர் நம்பியது எது? இயேசு, அதாவது இறைமகன், கடவுளுடைய மகன் அன்னை மரியாளுடைய கருவறையில் கருவாக உருவாகி குழந்தையாகி இந்த உலகிற்கு வரப்போகின்றார் என்பதை சொன்னவுடனே அன்னை மரியாள் நம்பினார். அதன் பிறகு நம்பிக்கை என்ன? எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கின்றார் என்பது ஒரு நம்பிக்கை. ஆக இந்த இரண்டு நம்பிக்கையும் அவர்கள் எந்தவித சந்தேகமும் படாமல் முழுமையாக அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டதினால்தான் எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்லுகின்றார். அந்த சந்திப்பின் பொழுது நிகழ்ந்த நிகழ்வை பாருங்கள். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தை பார்த்து மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றார். காரணம் என்ன? அவர் சொல்லுகின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆக எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளும் சந்தித்து கொள்ளவில்லை பல ஆண்டுகளாக. அன்னை மரியாள் கருவுற்றிருப்பது எலிசபெத் அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இறைவனுடைய மகன்தான் அங்கே கருவுற்றிருக்கிறார் என்பது எப்படி தெரியும்? தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் வழியாக இறங்கி அந்த அறிவிப்பை கொடுக்கின்றார். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆக அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்பது இங்கு நிரூபணமாகிறது. இது விவிலிய வார்த்தை, நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் ஆண்டவரின் தாயாக நமக்கு முன் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்னை மரியாளுக்கு தான் ஒரு கடவுளின் குழந்தையை, அதாவது கடவுளின் மகனை பெற்றெடுக்கப் போகின்றோம் என்ற அகந்தை ஏதாவது உண்டா? அல்லது அவளிடம் சுயநலம், தற்பெருமை ஏதாவது இருந்ததா? எதுவும் இல்லை. தன்னை ஒரு சாதாரண பெண்மணியாக நினைத்து அப்பொழுதும் பணிவிடை புரிவதற்காக வருகின்றார். முதிர்ந்த வயதில் இருக்கின்ற அந்த எலிசபெத் அம்மாவுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் தான் செய்யலாம் என்று வந்து 6 மாதம் தங்கிவிட்டு சென்றார். இதுதான் அன்னை மரியாள். எந்த நிலையிலும் தன்னை பற்றி யோசிப்பதில்லை. மாறாக தன்னோடு உள்ளவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும், மகிழ்வுடன் இருக்க வேண்டும், எந்த தொந்தரவும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவள் தான் அன்னை மரியாள். அந்த அன்னையை ஆண்டவர் நமக்கு தாயாக கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பலர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் உங்களுக்கு தாய்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு தாய் எப்பொழுதும் தாய்தான். ஏனென்றால் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு தாய். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அன்னை மரியாள் தாயாக தான் இருக்கின்றார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை வளப்படுத்தவும், நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் வேண்டி இறைவனிடத்தில் ஜெபித்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.